வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் பாவக்காய் வறுவல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சொல்கிறது போல் இந்த பாவக்காய் வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த பாவக்காய் வறுவல் பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டில் போட்டு பெசஞ்சும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சாப்பாட்டுக்கு சைடிஷ்ஷாவும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம்லாம் செய்யும்போது இதை சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. இப்போ வாங்க இந்த பாவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க பாவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாவக்காய் வறுவல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 300 கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்து நல்லா அலசிட்டு, உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு, இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கங்க. கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிறது போலவே கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ பாவக்காய் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ பாவக்காய் நல்லா ஒரு பாதி அளவு வதங்கி வந்தோடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கி வரும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் இது நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாவக்காயை உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா உப்பு நல்லா இறங்கி கசப்பு தெரியாது நமக்கு. அதே போல் மஞ்சத்தூள் சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா பாவக்காயில் வர அந்த பச்சை வாடையும் இருக்காது. நல்லா நீங்கள் வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த பாவக்காயோட கசப்பு தெரியாமல் இருக்கும் நமக்கு. இப்போ நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இதிலேயே நமக்கு ஒரு 3/4 வெந்து வந்துடும் நம்ம வதக்குறதுலையே. திரும்பவும் அதே கடாயில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் நல்ல ஒரு 10 பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதுலேயே சேர்த்து நல்லா லைட்டாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா பூண்டு வதங்கி வரட்டும். நல்லா மணமாக இருக்கும் பூண்டு சேர்த்து நம்ம வதக்கி செய்யும் போது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயமும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு தக்காளி பழம் நல்லா பெரிய பழமாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி பழம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு மசாலா தூளை சேர்த்துக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மசாலா தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இந்த தூள்லாம் சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 2 செகண்டுக்கு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க பாவக்காயும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அந்த மசாலா பாவக்காய் கூட சேர்ந்து வரணும். நல்லா இதை வதக்கி விட்டுக்குங்க. நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுக்குவோம். நல்லா ஒரு 2 செகண்டுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா புளி தண்ணி மட்டும்தான் சேர்க்கணும். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா பாவக்காய் நல்லா ஒரு பாதி அளவு வதங்கியிருக்கும். திரும்பவும் இந்த புளி தண்ணியில் வேகும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். புளி தண்ணி சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த பாவக்காயில் உள்ள கசப்பு தெரியாமல் இருக்கும் நமக்கு. இப்போ இதை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ இடையில கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பாவக்காய் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட சேர்ந்து வெந்து நல்லா டேஸ்ட்டாக அருமையாக ரெடி ஆகிடுங்க. இப்போ இது வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. இதில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் போதும் அப்படின்னாக்கா
அப்படியே நம்ம வேக வச்சிடலாம். பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் வேணாலும் சேர்த்துக்கலாம். புளிப்பு பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்ற வேணாம், லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். காரமும் அதே போல் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷமாக நல்லா கலந்து கொடுத்து வேக வச்சுட்டேன். இந்த பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா கடைசியாக இறக்க போகிறப்ப ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிப்பாலாம் இருக்காது. அந்த பாவக்காய் கசப்பு இல்லாமல் நல்ல ஒரு புளிப்பு அந்த எல்லா டேஸ்ட்டும் கலந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க பாவக்காய் வறுவல். இந்த ஸ்டேஜ்லேயே வேணாலும் நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். இல்லை இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே போட்டிங்கன்னா அந்த பாவக்காய் வறுவல் நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் நமக்கு. நான் இன்றைக்கி இந்த பக்குவத்துக்கே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் மொறு மொறுன்னு கூட ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த பாவக்காய் வறுவலை நான் இன்றைக்கி சொன்னது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.